ஹாய், நான் உங்க ஊதுங்கடை சங்க அறிவு. விடுதலை பார்த்து படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு படத்தை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா எல்லாருமே போயிட்டு இந்த படத்தை தயவு செஞ்சு பார்த்துருங்க. இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நாம பார்க்காம போயிட்டா லாஸ் அவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான். வெற்றிமாறன் மீண்டும் ஒரு முறை சிறந்த இயக்குனர் என்று நம்ம நிரூபிச்சிட்டாரு. இந்த படத்தை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. படத்துல வர ஒவ்வொரு கேரக்டருமே அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். எங்கேயுமே நம்ம நடிகர்களாவே தெரிய மாட்டாங்க. விஜய் சேதுபதிலாம் பெருமாள் வாத்தியாராவே வாழ்ந்திருப்பாரு. அவரோட கேரக்டரோட இதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். வெற்றிமாறனோட பலம் என்னன்னா, ஒரு தரப்போட நியாயத்தை மட்டும் சொல்ல மாட்டாரு. எதிரில் இருக்கிறவங்களோட தரப்பு நியாயத்தையும் காமனா பாக்குற ஒரு ஆளாதான் இருப்பாரு. ஒரு வாத்தியார்னா ஒரு வாத்தியாரா இருந்து ஏன் போராளி ஆனாரு, அவர் சைட்ல இருக்க நியாயம் என்ன, இந்த பெருமாள் யாரு, அவ எங்க பிறந்தான், என்ன படிச்சான், எதுக்காக நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுறான், ஒரு வாத்தியாரா இருந்து எப்படி ஒரு போராளியா ஆனாருன்னு ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாரு. மஞ்சு வாரியர் அவங்க கொஞ்சம் ஷார்ட்டா முடி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் லென்த்தா வச்சிருப்பாங்க, அது ஏன்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கென் கருணாஸ், அவரோட கொலை தான் விஜய் சேதுபதிய போராளியாவே மாத்துறதுக்கு காரணமா இருக்கும். வசனங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் செதுக்கி இருப்பாங்க. என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து உட்கார்ந்து இருக்க. அதுல கென் கருணாஸ் ஒரு வசனம் சொல்லுவாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். என் பேரோட அடையாளம் நீ கூப்பிடுறதுல இல்ல, நான் சொல்றதுல இருக்கு. சூரியலாம் வந்து முரேசன் மறுபடியும் நீங்க தானா, ஒரு நல்லவரை சாவடிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஏக்கமா பாக்குறதா இருக்கட்டும், அதை உணர்ந்த விதமாகட்டும், அதெல்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாரு. இளையராஜா அவருக்கு தான் வயசானாலும் அவரோட இசைக்கு இன்னமும் வயசா ஆகவே இல்லை. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டு வந்து கண்டிப்பா என்ன சொல்லி ஆகணும். இந்த படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வரும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். இன்னைக்கு காலையில் தான் நான் அந்த பாட்டை கேட்டேன், அது அப்படியே மைண்ட்ல இன்னமும் ஓடிட்டே இருக்கு. மனசுல மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பாட்டுல அங்க மஞ்சு வாரியரும் இங்க விஜய் சேதுபதியும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த சாங்க்கும் அந்த விஷயம்லாம் சூப்பரா இருக்கும். இசை இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு கதைக்கு அதுக்கான இசையை கொடுத்து இந்த படத்தையே உயிரோட்டமா ஆக்கியிருப்பாரு இளையராஜா அவர்கள். ஒளிப்பதிவாளர் வேல்ராஜா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட வேலைய 100% உழைச்சிருக்காங்க. அதாலதான் இந்த படம் இன்னைக்கு இவ்வளவு நல்லா வந்திருக்கு. இந்த படத்துல நிறைய சொன்னாங்க, கண்டிப்பா இந்த படத்தை போய் பாத்துருங்க. வெற்றிமாறன் அவரோட ஒவ்வொரு படமுமே வந்து சிறப்பா தான் இருக்கும். ஆனா மத்த படங்களை கம்பேர் பண்றப்போ எனக்கு அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. மத்த படங்களை பாக்குறப்போ இந்த படம் என்னமோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. படம் நல்லாதான் இருக்கு, ஆனா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிமாறனோட மத்த படங்கள் மாதிரி இந்த படம் இல்லையே அப்படின்னு லைட்டா ஒரு ஃபீல் ஆகுது.